செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். நெல் கொள்முதலுக்கான அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக அதிகரிக்குமாறு கோரிக்கை எழுந்திருக்கும் நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் 3 குழுக்கள் இன்று ஆய்வை தொடங்கியுள்ளன. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இதுவரை 1825 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அவற்றின் மூலமாக சுமார் 10 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாக உள்ள மோன்தா புயல் காரணமாக சென்னைக்கு நாளை மஞ்சள் எச்சரிக்கையும் நாளை மறுநாள் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை தாவேக தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமமாகும் என்று டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பழைய அம்பேத்கர் சட்டக் கல்லூரியை புதுப்பித்து கூடுதல் குற்றவியல் நீதிமன்றங்களாக திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இதனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். வீட்டில் யானை தந்தம் வைத்திருப்பதற்காக வனத்துறையினர் நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கிய உரிமை சான்றிதழை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. 10 வருடங்களுக்கு மேலாக மோகன்லாலை விடாமல் துரத்தும் வழக்கின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன்னியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். நெல்லைப்பேட்டை எம்ஜிபி தேர்வு பகுதியில் தெருநாய்கள் பள்ளிக்கு சென்ற மாணவரை துரத்தி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்கள். முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தொடர்ந்து வருவது விறுவிறு செய்திகள்.